கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களால் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ரெகபோத்த நேரத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்யும் தேவன் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரிய காரியங்களை செய்யும் தேவன். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மிகவும் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். தடைகள் எல்லாம் உடைக்கப் போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். ஆகவே அவர் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். யோபின் சரித்திரம் 37 அதிகாரம் 5 வசனம் எப்படியாய் சொல்கிற கடைசி பகுதி, நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். அப்படின்னா நாம் என்ற வார்த்தை, நம்முடைய தேவன் நாம் கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய அந்த அற்புதமான செயல் என்ன? நாம் எல்லாரும் யோசிக்க முடியாத, நம்முடைய மனதில் தோன்றாத ஒரு அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆகவே தான் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் செய்கிற தேவன் என்று இங்கே பார்க்க முடிகிறோம். சங்கீதம் 136 சங்கீதம் 4 இப்படியாய் சொல்கிறது, ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிறதை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் அதிசயம் செய்கிறதுல ஒரு சிங்கிள் மேனாக, ஒரு தனித்துவமாக, ஒரு மகத்துவமுள்ளவராக, ஒருவராக, ஒரு பெரிய தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு சில உதவிகள் சில நபரிடத்தில் வரும் பொழுது ஏதோ ஒரு 4-5 சப்போர்ட்டோடு கூட வரும். ஏதோ 4-5 பேர் இணைந்து நமக்கு ஒரு உதவி செய்வார்கள். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கல்யாணம் காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு விசேஷம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ண வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு 10-15 சப்போர்ட் வேணும். நமக்கு ஒரு மனுஷனுடைய சப்போர்ட் வேணும். எங்கேயாவது போகிறதுக்கு வர்றதுக்கு, எல்லா விஷயம் செய்வதற்கு, ஒரு பொருளை வாங்குவதற்கு என்று பல விஷயங்களை செய்வதற்கு பலவிதமான தரப்பட்ட மனுஷர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். எப்படியாப்பட்டவர்னா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவராய் ஒரு தனித்துவமாக, தனி மனிதராக, தனியாக நமக்கு நம்மோடு கூட இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி என்ன நடக்கும் என்று பயப்படுகிற சூழ்நிலை ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகத்துவமானவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். சாதாரணவர் அல்ல. அண்ட சராச்சலத்தை படைத்து நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ, இந்த விஷயம் நான் எப்படி செய்வேன், இந்த காரியம் எப்படி செய்வேன், இந்த விஷயத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நான் ஆலயத்தில் சில முக்கியமான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவதற்காக எப்பயாவது ஒரு நாள் நம்ம சபையில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அநேக ஆயத்தங்களை பண்ணுவோம். அநேக தேவைகள் இருக்கும், அநேக வேலைகள் இருக்கும். ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிப்போம் சபையாய் சேர்ந்து. ஆனால் அந்த உபவாச ஜெபத்தினாலே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு விஷயத்தும் இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது அந்த நாளுக்கு முன்பதாகவும் பின்பதாக நடந்து கொண்டிருக்க வேளையிலும் சரி, நான் ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவன் யார் என்பதை உணரும் வண்ணமாகவே என்னோடு கூட பிரசித்தமாய் பேசுவார். இந்த காரியம் நம்மளால் ஆகவில்லை, இந்த விஷயம் என்னால் ஆகவில்லை, இந்த காரியத்தை எல்லாரும் சேர்ந்து நடக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஒருவராய் பெரியவராய் இருந்தபடியினால் தான் இந்த விஷயத்தை நாம் ஜெயம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், இதில் நமக்கு நன்மை வந்திருக்கு என்று சொல்லி நான் நினைத்து அவரை துதிப்பது உண்டு. இன்றைக்கு நீங்கள் நினைக்க வேண்டும், வீட்டில் நடந்த நல்ல நிகழ்ச்சிகள், ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும், நான் நடத்தினேன், நான் செஞ்சேன், என்னோடய ஞானம், என்னோடய விவேகம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பிளான் பண்ணால் அது அவ்வளோ அழகாக அந்த பிளான் நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொன்னால், தயவுசெய்து எனக்கு இந்த செய்தி கேட்குற வேலை உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு கூர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஆண்ட இடத்துல. உங்களால் ஒன்றுமாகவில்லை. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனால் தான் இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து அற்புதங்களை செய்திருக்கிறார். அது உங்களால் ஆனது அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் செய்கிறவர் நம்முடைய தேவன் சாதாரணவர் அல்ல. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் செய்வார்.
இன்றைக்கு உங்களுக்கும் நீங்கள் யோசிக்காத ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதா மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கார். ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் செய்வார். அவரை போல யாராலுமே எந்த விஷயத்தை செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும், நம்மளால் இந்த விஷயம் நடக்கலை, நம்ம ஞானத்தால் நடக்கலை, எல்லாம் அவரால் நடக்கிறது. அவர் ஒருவராய் பெரிய காரியம் நமக்கு செய்து கொண்டு இருப்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்களும் நானும் எதற்கெல்லாம் பயப்படுறோம் தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோம், பெரிய விஷயத்துக்கு பயப்படுவோம், எதையோ குறித்து பயந்துகிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட தேசம், என் நாமத்தை அறிந்த ஒரு தேசம், ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை அறிந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு குடும்பத்தாரும் இயேசுவை அறிந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தனி தேசம். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ மகிழ்ந்து களிக்கூர், ரொம்ப ஹாப்பியாக இரு. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், எனக்கு எல்லா விஷயத்தையும் அவர் செய்வார், அவரை துதிக்கிறேன், அவர் ஆராதிக்கிறேன், அவர் தொழுது கொள்கிறேன், அவர் செய்வார் என்று சொல்லி நீ ரொம்ப ஹாப்பியாரு. அவர் சொல்கிறார், நீ மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீ எவ்வளவு சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களோ, எவ்வளவு சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே துதியோடு கூட காணப்படுறீங்களோ, அவர் பெரிய காரியம் செய்வார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ரொம்ப அதிகமான அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, அவர் கைவிடவே மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்லுவார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்க எல்லா சூழ்நிலை ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுறார், உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ரொம்ப நாளும் வீட்டில் தடைப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு அதை ஜெயமாக்கி கொடுக்க போகிறார். ரொம்ப நாளும் பிள்ளைக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்கின்ற நீ கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த விஷயத்தை நல்லபடி செய்து கொடுக்க போகிறார். உன்னுடைய வீட்டில் கர்ப்பத்தின் கனி இல்லாதபடிக்கு நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீங்களா? அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும்படி ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யப்போற. ஆகவே தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. என் மகளுக்கு வயதாய் கொண்டே போகிறதே, இன்னும் திருமண காரியம் ஒழுங்காகவில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சொல்லுகிறார், ஏற்ற நேரம் வந்து விட்டது, உன் வீட்டை தேடி நான் கொண்டு வருவேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் எப்படியாப்பட்ட காரியங்களை செய்வார் என்பதை தான் 3 பகுதியாக நான் பார்க்க. முதலாவதாக தேவன் எப்படியாப்பட்ட காரியங்களை செய்வார். முதலாவதாக கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். சங்கீதம் 118:23 பார்க்கும் பொழுது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஒரு பயங்கர அப்படியே இமேஜினேஷன் பண்ணவே முடியாது. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது நம்மளாம் நினச்சிப்போம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இது செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம். அப்படிலாம் இல்லை. நீங்கள் யோசிக்காத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இன்றைக்கி செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் யோசிக்காத ஒரு ஆச்சரியமான விஷயம், திடீர்னு ஒரு ஆச்சரியம் நடக்கும், திடீர்னு அற்புதம் நடக்கும். ஏன்னா அது நம்ம கண்களுக்கு, இது நம்ம பார்ப்போமா, இது நடக்குமா, இது இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்க கண்கள் ஆச்சரியப்பட விதமாக தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கண்களுக்கு முன்னாடி செய்ய போகிறார். பயங்கரமானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அவர் கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியம் செய்வார். உங்கள் இருதயத்தை தோன்றாததை ஆண்டவர் செய்து விடுவார். நீங்கள் பார்த்து ஷாக்காவீங்க, அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இது எப்படி, இது எப்படி, நான் இதை பார்க்குறேனே, இதை நான் எப்படி ரசிக்கிறேன், இதை எப்படி நான் அனுபவிக்கிறேன்? ஏனென்றால் கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே நடக்கும் என்பதை விசுவாசிக்க. வேறு யாரால் நடக்காது, வேறு யாரால் கிடைக்காது, கர்த்தரால் தான் நடக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆதலால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளும் ஞானம் கேட்கும், அவருடைய விவேகிகள் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமான ஜனங்களுக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். நீங்கள் யாருமே யோசிக்காதபடி ஒரு ஞானம் உள்ளவனுடைய ஞானமும் ஒரு விவேகத்துடைய விவேகம் மறைந்து போகுமா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மட்டும் உறுதியாக 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 நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன் ஞானம், உன் விவேகத்தை குறித்து நீ கற்பனை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஆச்சரியமாக, அதிசயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக செய்ய வல்லவராக இருக்கிறார். இது என்னுடைய ஞானம், என்னுடைய விவேகம், நான் பிளான் பண்ண நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களால் ஒன்றும் ஆகாது, நம்மால் ஒன்றும் ஆகாது. அவர் ஆச்சரியமானவர், அற்புதமானவர். அவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எப்படியா, அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம். அவருடைய ஆலோசனை எல்லாம் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அவருடைய ஆலோசனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மனுஷன் கொடுக்குற மாதிரிலாம் இதை போட்டு அதை போட்டு இதை பண்ணு அதை பண்ணு அப்படிலாம் இருக்காது. அது பயங்கரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் மகத்துவமான காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறேன்னு பார்க்கப்படுறாங்க. மகத்துவம் நிறைந்தவர், மகத்துவமான காரியம், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தோன்றாத நினையாத அதிசயங்களை செய்து முடிக்க ஆலோசனை ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். சொன்னதை செய்யும் அளவு ஆண்டவரை கைவிடவே மாட்டார். அவருடைய பயங்கரமான அதிசயத்தை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. பயங்கரமான ஆச்சரியமான அற்புதத்தை உங்கள் இருதயம் ருசிக்க போகிறது. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11ஆம் வசனம் வரைக்கும் கானா ஒரு கல்யாணத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் என்ன, இந்த ரசம் எங்கிருந்தது இவ்வளோ நாள் என்று கேட்டார்கள். இவ்வளோ நேரம் இந்த ரசம் எங்கிருந்தது, இந்த திராட்சை ரசம் எங்கிருந்தது? திராட்சை ரசம் எங்கேயும் ஒழித்து வைக்கவில்லை, அது ரெடியாகி ரொம்ப நேரம் ஆகலை. அது ஆண்டவர் கட்டளையிட, ஆண்டவர் சொல்ல, அந்த மனுஷர்கள் கீழ்ப்படிய, அந்த சுத்திகரிப்பு பாத்திரமாகிய அந்த கற்சாடையில் தண்ணீர் ஊற்றப்பட, அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு பந்தி விசாரிப்பை கொண்டு போய் ஊற்றும் பொழுது அது வெறும் தண்ணியா இருந்தது. ஆனால் அது குடிக்கும் பொழுது ரசமாய் மாறினது. ஜனங்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க, இவ்வளவு நேரம் எங்கிருந்தது ருசி உள்ள ரசம் என்று. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ருசி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு ருசி உள்ள வாழ்க்கையாக, அற்புதமுள்ள வாழ்க்கையாக, ஆச்சரியமான வாழ்க்கையாக, கனி கொடுக்கிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டதாக மாற்ற வல்லவருடைய வல்லமை உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. அவர் பயங்கரமான காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை பெரியவராக இருக்கிறார். மகத்துவமான காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்கு பெரிய காரியம் செய்வார், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர்களுக்கு பெரிய காரியம் செய்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது மகிமையான காரியம் செய்வார். இரண்டாவது மகிமையான காரியம் செய்வார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாலும் மரியாளும் இந்த லாசரு மரித்து போன பிறகு மிகுந்த துக்கத்தோடு கூட, மிகுந்த கவலையோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு வந்தவுடனே இயேசுவை பார்த்து, அவர்களுடைய கண்ணீரை பார்த்து இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். அவர்களுடைய அழுகையை பார்த்து இயேசு அழுகிறார். அவருடைய வேதனையை பார்த்து இயேசு அவர்களோட வேதனையும் படுகிறார். ஆனால் இயேசு வானவர் அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண மாட்டாயா? ஏன் நீ விசுவாசிக்க மாட்ட? நான் வந்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு மகிமையான காரியம் செய்வது நீ நம்பாமல் இருக்கிறது என்ன? நான் வந்த பிறகு ஏன் அழுகிறாய்? நான் வந்த பிறகு ஏன் அழுகிறாய்? இது வரைக்கும் நான் வந்துட்டுருக்கேன் அப்படி ஒரு செய்தி கேட்டேன், நான் வந்துட்டு இருக்கிறேன், நீ அழுத. நான் உன் பக்கத்தில் வந்து நின்ன பிறகு நீ ஏன் அழுகிற என்று இயேசு சொல்லுகிறார். உங்கள் பக்கத்தில் இயேசு நிற்கிறார். நீ அழுகாதீங்க, நீ வேதனைப்படாதீங்க, நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அவர் பக்கத்தில் வந்துட்டார். இனி அற்புதம் நடக்கும். நான் அவரை தேடி போகிறேன், எனக்கு அற்புதம் நடக்கும் என்று நம்பி பாருங்க. ஆண்டவர் மார்த்தால் மறைவது, நான் வந்த பிறகு நீ ஏன் அழுகிற? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் விசுவாசித்தார்கள். லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய மகத்துவமுள்ள மகிமையான நாமம் அங்கே கடந்து போனபடி மரித்த லாசர் 4 நாளுக்கு பிறகு உயிரோடு எழுந்து வந்தான். இன்றைக்கு ஆண்டவரை நம்பும் பொழுது ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவர் நம்பும் பொழுது ஒரு மகிமையான அதிசயங்களை செய்வார். அவர் மகிமையானவர், மகிமையான காரியம் செய்வார். உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். அவர் பயங்கரமான தேவன். இந்த மார்த்தாலும் மரியாளும் பார்த்து, ஐயோ எவ்வளோ பெரிய மகிமை! அங்கே இருக்க ஜனங்களெல்லாம் யோசிக்கிறாங்க, நாற்றமடித்து இந்த சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கி இருக்கிறது, ஒரு மகிமை வெளிப்படுகிறது என்று சொன்னால் இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களை செய்த ஒரு மகிமையான அற்புதத்தை நீங்கள் மறந்து போயிருந்தால் இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எந்த மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார், நமக்கு செய்வார் என்று நம்ப வேண்டும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடு உண்மையாய் அவரை சேவை கடவீர்கள். அவர் உங்களிடத்திலே எவ்வளவு மகிமையான காரியம் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் நமக்கு முன்னாடி செய்த பெரிய பெரிய அதிசயங்க அற்புதங்களை நம்ம மறந்திருப்போம்.
நிறைய விஷயங்களை நம்ம மறந்து போயிடும். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு தேவை இருக்கும், டெய்லி ஒரு எதிர்பார்ப்புங்க, டெய்லி ஒரு அற்புதத்தை பார்க்கணும், டெய்லி ஒரு அதிசயம் நடக்கணும், டெய்லி புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சால் நமக்கு ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே பார்த்து சொல்கிறார், நீங்கள் முழு உண்மையாக சேவிக்க வேணும். சேவிக்கிறது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு மகிமையான காரியம் செய்ய என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் சரி அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான அற்புதங்கள் அதிசயம் செய்தார் என்று சிந்தித்து பாருங்க சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அதான் சொல்றார், ஆண்டவர் மகிமையான காரியங்களை நிறைய செஞ்சிருக்காரு. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கல, இன்னைக்கு ஒருவேளை உங்க திருமண காரியம் லேட் ஆகுது, உங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி லேட் ஆகுது, உங்க வீட்டில் ஒரு கர்ப்பத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கல, வீடு கட்டப்பட்டுக்கு பாதி நின்று போயிடுச்சு, அது நினைக்காதீங்க. இதையெல்லாம் செய்தவர் இனிமேலும் செய்ய வல்லவர், என்னை உண்டாக்குன வாழ்க்கையை கட்டுவார், எனக்கு குடும்ப வாழ்க்கை கொடுத்த கர்ப்பத்துக்கு கொடுப்பார் என்று நீங்க முந்தி நடந்த அந்த அற்புதமான அதிசயத்தை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இனிக்கும் செய்வார் என்று நம்பும் பொழுது அவர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது இன்னைக்கு நீங்க நம்பணும், ஆண்டவர் எனக்கு பெரிய காரியம் செய்வார், எனக்கு செய்யாம யாரும் செய்வார் அப்படி நம்பணும். நீங்கள் நம்பும் பொழுதுதான் மகிமையான காரியம் செய்வார். சாதாரணமான மகிமையான காரியம் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மகிமையான காரியத்தை அவர் செய்வார். அவர் மகிமை நிறைந்தவர், அவரால் எல்லாம் முடியும் என்பதை நம்ப வேண்டும். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாது என்று சொல்லுகிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அதை நீங்கள் முழுமையாக நம்பும் பொழுது அவர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே கண்களுக்கு ஆச்சரியமான பெரிய காரியம் செய்வார். இரண்டாவது மகிமையான பெரிய காரியம் செய்வார். அவர் மகிமையான பெரிய. மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். யோபின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை கவுண்ட் பண்ணவே முடியாது. யாருமே எண்ணிக்கை பண்ணி இவ்வளவுதான் செஞ்சாரு, இத்தனை தான் செஞ்சாரு, இந்த நாள் தான் செஞ்சாரு, இந்த வருஷம் தான் செஞ்சாரு அப்படின்னு இல்லை. எல்லா நாளுமே நம்ம தேவன் நமக்கு அற்புதமாக நம்மளை நடத்தி, நம்மளை போஷித்து, நம்மளை காப்பாற்றி, நம்மளை வழி நடத்தி, நம்மளை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கார் என்றால் அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அதோடைய டைம், நம்ம எண்ணிக்கை எதுவுமே நம்ம இவ்வளோதான் செஞ்சார் நம்மளை யாரும் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படி தேவன், அவ்வளவு பெரிய எண்ணவே முடியாத அளவுக்குலாம் அற்புதம் பண்ணியிருக்கார். நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு 4 அற்புதம் பண்ணாருங்க, எனக்கு 3 அதிசயம் பண்ணாருங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு பெரிய காரியம் பண்ணாருங்க, நேற்று எனக்கு ஒரு அற்புதம் பண்ணாருங்க, போன வாரம் என்னை ட்ராவல் என்னை பாதுகாத்தாருங்க. இல்லை, எப்பொழுதுமே எல்லா நாளுமே எல்லா நிமிஷமும் ஆண்டவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, எல்லா நாளுமே நமக்கு அதிசயங்களை அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நேற்று இன்றைக்கு என்று சொல்லுகிற ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு வருஷம், இந்த நாளில் அப்படியெல்லாம் நீங்க சொல்றபடியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் எல்லா டைமுமே எப்பொழுதுமே ஆண்டவராகிய தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அவர் பெரிய காரியம் செய்ய போகிறார், அவர் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் நம்ப வேண்டும், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், யாராலுமே யோசிக்க முடியாமல், யாராலுமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அழகான ஒரு வார்த்தை. மோசேக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறதை பார்க்க முடியும். மோசேக்கு இந்த வார்த்தை உள்ளே வந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தை வெளிப்படையாக அது தேவ மகிமைக்காக பிரசித்தமாகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களிலே ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இது பார்க்கப்படுகிறது. யாத்ராகமம் 34:10 பார்க்கும் பொழுது அவர் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். பூமி எங்கும் அப்படின்னா இது வரைக்கும் இந்த பூமியில் செய்த அதிசயத்தெல்லாம் ஜனங்க பார்த்தாங்க, கொண்டாங்க, அதை அனுபவித்தாங்க. இது வரைக்கும் அந்த அதிசயத்தை குறித்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த அதிசயத்தை குறித்து அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. இது வரைக்கும் அதிசயத்தை மறந்து போனாங்க. ஆனால் இதுவரைக்கும் யாருக்கும் இந்த இடத்துல நான் செய்யப்படாத, யாருக்கும் இந்த விஷயத்தில் செய்யப்படாத, யாருடைய வாழ்க்கையில் நடக்காத, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இந்த
வார்த்தையை கொடுக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். நான் செய்ய போகிற அதிசயம் ஒரு வித்தியாசமானதாக இருக்க போது, நான் செய்ய போகிற பெரிய காரியம் வித்தியாசமாக இருக்க போது, நான் செய்ய போகிற ஒரு விஷயம் ஒரு பெரிய காவிரி ஒரு பெருசாக இருக்க போது, அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், புதுசாக இருக்கும், புது மாற்றமாக இருக்கும். அது பழசு மாதிரி இருக்காது, பழைய வார்த்தை மாதிரி இருக்காது, பழைய சொற்கள் மாதிரி இருக்காது, பழைய ஒரு விஷயமா இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை நான் புதுசாக செய்ய போகிறேன். அது உனக்கு நான் சொல்றேன். அந்த விஷயத்தை நான் செய்யும் பொழுது எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க, எல்லா மனுஷனும் சொல்லுவாங்க, எல்லா இஸ்ரவேல் புத்திரர்கள் சொல்லுவாங்க, இந்த விஷயம் வித்தியாசமா இருக்கு, இந்த காரியம் வித்தியாசமா இருக்கு, ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லுவாங்க. நான் உன்னோடு கூட இருப்பதை அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் வீட்டில் நடக்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடத்த போகிறார். இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஒரு அதிசயத்தை நீ பார்க்க போகிற. இதுவரைக்கும் நீ தினந்தோறும் ஜெபித்த ஜெபத்துக்குரிய பதிலாய் இருந்ததெல்லாம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீ முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ யோசிக்காத, சிந்திக்காத, நீ நினைத்து பார்க்க முடியாத இடத்துலேருந்து ஒரு அதிசயம் உன்னை தேடி வருகிறது, ஒரு அற்புதம் உன்னை தேடி வருகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு நன்மையை நீ சுதந்திரிக்க போகிற. இந்த செய்தியை கேட்க வேளையிலே என் அன்பு சகோதரரை சகோதரையே, நீ தொழிலில் நீங்கள் நஷ்டம் அடைந்திருந்தால், வேலையிலே ஒரு இழப்பை நீங்கள் பார்த்து போய் சொன்னால், உயர்வை அடையாமல் நீங்கள் கீழே தள்ளப்பட்டு போய் சொன்னால், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, குடும்பத்திலே, இதுவரைக்கும் வேலையிலே பார்க்காத ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும்படியாக கர்த்தர் எல்லாருக்கும் முன்பதாக குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்து தொழில் செய்கிற இடத்திலும் எல்லாரும் பார்க்கும்படியாக உன் தலையை உயர்த்தபடி பயங்கரமான காரியம் கர்த்தர் செய்வார். பயங்கரமான காரியம் செய்வார். அப்ப நீ யோசிப்பேன், நான் யோசிக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை, போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடந்துடும், சாதாரணமாக போயிடும், சாதாரணமாக பேசுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு, எல்லாரும் முன்பாக உன்னை அழைத்து உன்னை கௌரவப்படுத்தும்படிக்கு, எல்லாரும் உன்னை பார்த்து உன்னை கை குலுக்கி எப்படி என்று கேட்கும்படிக்கு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மோசேக்கு சொன்னார் அந்த வார்த்தை, மோசேக்கு அப்படி நிறைவேறினது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்கும் கர்த்தர் சொல்றார், அப்படி நிறைவேறப் போகிறது. இது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான அதிசயம் நடக்க போகிறது, பயங்கரமான அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே பயங்கரமான அதிசயத்தை பார்க்க, ஏனென்றால் அவர்கள் காண்பார்கள், எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு கூட இருப்பார். உங்கள் வேலையோடும், உங்கள் தொழிலோடும், குடும்பத்தோடும், வீட்டிலே, உங்கள் சபையோடும், உங்களுடைய வாழ்க்கையோடும், உங்கள் வாலிப பிரயாத்தோடும், சிறு பிள்ளைகளோடு கூட படிக்கிற இடத்துல எல்லாரோடும் கூட கர்த்தர் இருந்து பயங்கரமான காரியம் செய்ய போகிறார். பயங்கரமான வார்த்தையை பாருங்கள், பயங்கரமானவர், பயங்கரமான காரியங்களை செய்வார், பெரிய காரியம் செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 77 சங்கீதம் 14 வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. தாவீது சொல்ல, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அப்பா அதிசயங்களை செய்கிற தேவன் நீவே. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர் தான், பெரிய அதிசயம் செய்கிற தேவன் நீர் தான், உண்மை தவிர வேறு யாராலும் இந்த விஷயம் செய்ய முடியாது. கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதிசயங்களை செய்ய அவர் வல்லவரம்பலாக இருக்கிறார். சங்கீதம் 86:10 இப்படியே தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறோமா இருக்க. தேவரீர், தாவீது சொல்கிறான், தேவரீர் அதிசயம் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறோமா இருக்கிற என்று தாவீது சொல்லுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. நெடுநாள் நீங்கள் பிரயாசப்பட்டு, நெடுநாள் நீங்கள் உழைத்து, நெடுநாள் நீங்கள் வேதனையோடு கூட கடந்து வந்த நாட்களில் முடிவுக்கு வருகிறது. நெடுநாள் தேவனிடத்தில் சமூகத்தில் போராடினீர்கள், அதற்கு முடிவு வருகிறது. நெடுநாள் மனுஷரால் ஏமாற்றப்பட்டீங்க, அதுக்கு முடிவு வருகிறது. நெடுநாள் நீங்கள் காத்திருந்த காரியத்துக்கு ஒரு பெரிய பலனாக உங்கள் விருட்சத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் நன்மையை சுதந்தரிக்க போறீங்க, நன்மையை சுதந்திரமாகவே கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவன் என்றால் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய தேவன் பெரிய காரியம் செய்வார். முதலாவது அவர் சொல்வதை போலவே உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ரெண்டாவது மகிமையானங்களை செய்வார். மூன்றாவது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கார். அவர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க. நாம் கிரகிக்கக்கூடாது பெரிய காரியம் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணி, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் செய்கிற வாக்கு பண்ணி
கொண்டிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி யோபின் சரித்திரமான 37:5 படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியம் செய்ய போகிற வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. வீட்டுக்குள்ளே வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நெடுநாள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருகிறது. ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய, பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் கண்ணீர் விட்டதுக்கெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பான பலன் கொடுக்க போகிறார். நஷ்டத்தை எல்லாம் நீங்கள் இனி லாபமாய் மாற்ற போகிறார் கர்த்தர். ஒரு திருமண காரியம் ஒழுங்காகிறது நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன் வீட்டிலே பிள்ளை பிறப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். இனி அழுது கொண்டு இருப்பதில்லை, இனி கண்ணீரோடு இருப்பதில்லை. உன் துக்கம் நீங்கி நீ சந்தோஷமா இருக்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நாம் கிரகிக்கக்கூடாது பெரிய காரியம் செய்கிறவர் நம்முடைய தேவன். பயங்கரமாய் செய்வார். பயங்கரமாய் கண்களுக்கு ஆச்சரியமானவர்களை செய்வார். மகிமையான காரியங்களை செய்வார். மகிமையான காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டிலே அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அதிசயம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. எந்தெந்த மனுஷர்கள் உங்களை புறக்கணித்தார்கள் அவர்களை தேடி வந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் நடக்க வேண்டிய நன்மைகளை தீவிரமாய் செய்யும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்கள் வெட்கப்படுகிறார்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள் பலன் கொடுக்கட்டும். இந்த வார்த்தையை நம்பி ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து போகட்டும். அப்படி நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வேளையிலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக சபையுடைய விலாசம் திரையின் கீழாக வந்திருக்கும். அந்த விலாசத்தை பார்க்கும்போது வியாசார்படி பெரம்பூர் பக்கத்திலே நீங்கள் வேறு எந்த சபைக்கு போகாத இருப்பீன்னு சொன்னால் நீங்கள் நம்முடைய சபைக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்பில் சொல்லலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.